ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் பட்டு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 3 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து எடுத்தாச்சு. இதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், 3 முட்டையை கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ மாவு கரைச்சிக்கலாம் வாங்க. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஆப்ப சோடா எடுத்துருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு போட்டுங்க. ஒரு ஆப்ப சோடா வந்து நல்லா பவராக இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டாலே போதும். பவர் கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக கூட்டிக்குங்க. கேசரி பவுடர் போட்டுக்கிறேன். அதுவும் உங்கள் கலருக்கு, உங்களுக்கு எவ்வளோ கலர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெருங்காயம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. இதெல்லாம் கரைச்சிக்கிட்டு கடலை மாவு போட்டு கரைச்சா பஜ்ஜி மாவு ரெடி. 50 கடலை மாவு இல்லை 100 கடலை மாவு, நீங்கள் வந்து எத்தனை பஜ்ஜி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கடலை மாவு போட்டுங்க. அவ்வளோதான், தேவையான அளவு கரைச்சாச்சு. இதே பார்த்துக்கு நீங்களும் கரைச்சிக்குங்க. இப்போ வந்து முட்டை பஜ்ஜி எப்படி போடலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். எனக்கு 6 பஜ்ஜிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு கலந்து அந்த முட்டையில் வந்து டிப் பண்ணி எடுக்கணும். அது தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி போட்டு அவ்வளோதான். நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சாச்சு. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். நல்லா பேஸ்ட்டு மாதிரி கரைச்சிக்குங்க. அவ்வளோதான், இது கலந்தாச்சு. இதை முட்டையில் வந்து மேலே இப்படி தடவி உங்களுக்கு தேவையான அளவு காரம், நல்லா காரமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நல்லா காரம் போட்டுக்குங்க. காரம் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுங்க, நம்ம இஷ்டம்தான். சிக்கன் 65 பவுடர் இருக்கு இல்லையா, அது கூட போட்டு நீங்கள் கலந்து இதே மாதிரி வைக்கலாம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் போடுறது. அதுவும் போடலாம், நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து பஜ்ஜி மாவில் இதை டிப் பண்ணி எடுத்து கடையில் போட வேண்டியது தான். இப்போ முட்டையை எடுத்து மாவில் இப்படி வச்சு மேலே மாவு போட்டு கொஞ்சம் கூட வந்து முட்டை தெரியக்கூடாது. இல்லை முட்டை தெரிஞ்சதுன்னா எண்ணெயில் வந்து வெடிக்கும். அப்படியே எடுத்து எண்ணெயில் விட வேண்டியது தான். காஞ்சிச்சில்ல, அவ்வளோதான். இதே மாதிரி முட்டை பஜ்ஜி எப்படி செஞ்சன்ற மாதிரியே நாங்கள் சிக்கன் பஜ்ஜி செஞ்சுருக்கோம். லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். யாரும் ட்ரை பண்ணாது, ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். பக்குவமாக திருப்பி போடுங்க. எடுத்துடலாம் நம்ம. முட்டை பஜ்ஜி ரெடி. முட்டை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.